ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம என்ஐடனோட பேசிக்ஸ், அதுக்கப்புறம் என்ஐடனோட யூஐ, அந்த மாதிரி நிறையா டாபிக்ஸை வந்து நம்ம கவர் பண்ணோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஏஐ வச்சு அதோட ஏபிஐ கீயை நம்ம ஜென்ரேட் பண்ணி அதை எப்படி நம்ம என்ஐடனோட லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது இல்லாமல் டெலகிராமில் வந்து ஒரு பாட்டு க்ரியேட் பண்ணி அதை எப்படி நம்ம மெசேஜிங் இன்டர்ஃபேஸாக, ஒரு சேட் இன்டர்ஃபேஸாக வந்து நம்ம என்ஐடனில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம டுட்டோரியலில் இது ரெண்டு தான் எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ண போகிறோம். நம்ம உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் ஏஐயில் வந்து நீங்கள் பெய்ட் பிளான் போகிறதுக்கு யோசிச்சிங்கன்னா, நான் அதுக்காக வந்துட்டு நீங்கள் ஜெமினி 2.0 ஃப்ளாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் நாம் வந்துட்டு ஹைலி ரெக்கமெண்டட் ஓப்பன் ஏஐ யூஸ் பண்ணுறது. ஏன்னா ஓப்பன் ஏஐ கிட்ட அதோட டூல் சப்போர்ட் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஓப்பன் ஏஐயில் வந்துட்டு எப்படி ஏபிஐ கீ எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இப்போ வந்து என்னோடய க்ளவுடில் டிப்ளாய் ஆகிருக்கிற என்ஐடனில் இருக்கேன். நான் இப்போ வந்து ஓப்பன் ஏஐயில் platform.openai.com அப்படிங்கிற ஒரு யூஆர்எல்லில் டேஷ்போர்டில் இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிஐ கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து டேஷ்போர்டில் காமிக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன ஏபிஐ கீஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு க்ரியேட் நியூ சீக்ரெட் கீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, சும்மா சாம்பிள் கீ அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கிரியேட் சீக்ரெட் கீ அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதை ஏபிஐ கீ வந்து கொடுத்துரும். ஸோ நம்ம இதை காப்பி பண்ணிவிட்டு டைரெக்டாக என்ஐடனில் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஓப்பன் ஏஐ சேட் மாடல் எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு இந்த க்ரெடென்ஷியல்ஸை நம்ம முதல்ல க்ரியேட் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்துட்டு நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்ததை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நான் வந்து சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ணிட்டா நம்மளுக்கு கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். ஓகே, கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. ஸோ இந்த சேட் மாடல் இங்கே இருக்கட்டும். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஒரு பேசிக்காக வந்துட்டு ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஏஜெண்ட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு ஏஜெண்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து சேட் மாடல் கொடுத்துடலாம். ஆக்சுவலி நீங்கள் வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு எல்லாம் செய்யணும் ஓகே, பட் ஸ்டில் ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஸாக நீங்கள் ஏஐ ஏஜென்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஏஐ ஏஜென்ட்டில் தான் மெமரி கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் டூல் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம வந்து இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வந்துட்டு ஹேதர் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து அவுட்புட்டும் வந்துருச்சு. ஸோ வந்துட்டு நம்ம ஓப்பன் ஏஐயில் ஒரு ஏபிஐ கீ எடுத்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நம்ம எடுத்து லிங்க் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்தாச்சு. ஓகே, டன். இப்போது நம்ம ஓப்பன் ஏஐயில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நம்ம டன் கொடுத்துடலாம். ஸோ வந்து இந்த ஏபிஐ கீ பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ வந்து இங்கேயே வந்து நீங்கள் வந்து யூசேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். வந்துட்டு எத்தனை சேட் கம்ப்ளீஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை இமேஜ் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க, வெப் சர்ச்சஸ், அதுக்கப்புறம் எம்படிங் மாடல்னு ஒன்று இருக்கும். நீங்கள் ரேக் ஏஜென்ட்ஸ், இந்த வெக்டர் ஸ்டோர் எல்லாம் வந்துட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா எம்படிங் மாடல்னு ஒன்று இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா இது ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு எங்களோட ரீசெண்ட் வீடியோ இன்ஸ்டாவில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வாய்ஸை பேஸ் பண்ணி டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாடல் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி யூசேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே வந்து நம்மளுக்கு கிளியராக காமிக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைஸிங்கும் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸிங் வந்துட்டு நம்ம செக் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு எங்கே போகலான்னா, இங்கே போயிட்டு இங்கே வந்து லிமிட்ஸ் ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ லிமிட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு என்னென்ன உங்களோட பிளானுக்கு என்னென்ன லிமிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கலாம். நான் வந்து இப்போ ஃப்ரீ பிளானில் தான் இருக்கேன். பார்த்திங்கன்னா என் கரண்ட் டயர் ஃப்ரீ தான். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே உங்களுக்கு காமிக்கும். அடுத்து பில்லிங் நீங்கள் போயிட்டிங்கன்னா உங்களோட பில் அதெல்லாமே இருக்கும். ஸோ யூசேஜ் இதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தாச்சு. இங்கே வந்து ஏபிஐ கீ இருக்கும். ஸோ இங்கே தான் நம்ம க்ரியேட் பண்ணது. ஸோ இது ஒரு பேசிக் ஓவர்வியூ இந்த இன்டர்ஃபேஸு. ஸோ நம்ம வந்து ஓப்பன் ஏபிஐ கீ முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம டெலகிராம் வந்து எப்படி ஒரு பாட் க்ரியேட் பண்ணி இங்கே நம்ம ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணலான்னா, இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் போய் டெலகிராம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு டெலகிராம் இருக்கிற ஒன்று எடுத்துக்கிறேன். ஆன் மெசேஜ் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு நியூ க்ரெடென்ஷியலே கொடுத்துட்றேன். பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு அக்சஸ் டோக்கன் கேட்குது. ஸோ இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, டெலகிராமில் நீங்கள் வந்து போய்க்கோங்க. டெலகிராமில் பாட் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட் இருக்கும். ஸோ இந்த பாட்டுக்கு வந்துட்டு நீங்கள் பேசியே வந்து
வந்துட்டு நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு உங்களோட ஏபிஐ கீ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். ஸோ வந்து எனக்கு நியூ பாட் க்ரியேட் பண்ணணும். ஸோ நியூ பாட் நான் கொடுத்தேன்னா ஓகே, நியூ பாட்டுக்கு வந்துட்டு நேம் கேட்குது. ஸோ நியூ பாட்டுக்கு என்ன பண்ணலான்னா வந்துட்டு சாம்பிள் NI10 பாட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஸோ இது கொடுத்தோம்னா ஓகே, ஸோ இட் மஸ்ட் எண்ட் இன் பாட் அப்படின்னு சொல்லுது. ஸோ எனக்கு வந்து அதே நேமே கூட ஓகே தான். ஸோ அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா அதையே காப்பி பண்ணிவிட்டு மேபி நான் இங்கேயே பேஸ்ட் பண்ணிடுறேன். சாம்பிள் NI10 அதுக்கப்புறம் _bot அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஸோ வந்து யூசர் நேம் இஸ் ஆல்ரெடி டேக்கன். ஓகே, நான் ஆல்ரெடி டேக்கன் இருக்கா. ஸோ வந்து என்ன பண்ணலான்னா சே வந்துட்டு 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். சாரி, இங்கே வந்து எடிட் ஆகிடுச்சு. ஓகே, இதை வந்து நம்ம காப்பி பண்ணி திருப்பி பேஸ்ட் பண்ணும் போல். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பாட்டு க்ரியேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து இந்த ஏபிஐ டோக்கனை கொடுத்துட்டாங்க. இதை கிளிக் பண்ணிங்கனாலே காப்பி ஆகிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அக்சஸ் டோக்கன் இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிடணும். ஓகே, கனெக்ஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் இமீடியட்டாக போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஏபிஐ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதாவது இந்த வெப்ஹூக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு URL இருக்குது பார்த்தீங்களா, இந்த URL பார்த்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்களோட ஒரு டெலகிராம் ட்ரிகருக்கு வந்துட்டு இந்த பர்டிகுலர் URL வந்து நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ வந்து என்ன கமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போஸ்ட் HTTP கமாண்டை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கமாண்டை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த URL நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இப்போது அங்கே காமிக்கிற ப்ரொடக்ஷன் URL வந்து ஆக்சுவலாக நம்ம கொடுத்துடணும். ஸோ ப்ரொடக்ஷன் URL ஃபஸ்ட் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா மேலே வந்து போஸ்ட்டுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு URL இருந்திருக்கும். அந்த URLல வந்துட்டு ஆக்சுவலாக நம்மளோட பாட்டோட இந்த அக்சஸ் டோக்கன் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ஒரு ப்ரீவியஸ் பாட்டுக்கு நான் யூஸ் பண்ணியிருந்தது. ஸோ பாட் ஃபாதர் போயிட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு அதையும் வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா கமெண்ட். ஸோ அதனால் வந்து நான் என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெப் ஹூக் வாஸ் செட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடும். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா நம்ம இந்த பர்டிகுலர் பாட்டிலிருந்து பேசினோம்னா நம்மளால் வந்துட்டு NI10ல் மெசேஜை எடுக்க முடியணும். ஸோ வந்து நம்ம சாம்பிள் NI10 பாட்னு இருக்கிற இந்த நேமை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம யூசர் நேமை ஃபஸ்ட்டு தேடி பார்ப்போம். சாம்பிள் NI10 1 2 3 4 5 6 _bot அப்படின்னு சொல்லி தேடினோம்னா ஓகே, நம்மளோட சாம்பிள் NI10 பாட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நான் வந்துட்டு ஆல்ரெடி டெலகிராம் ட்ரிகரில் போயிட்டு டெஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம். ஸோ டெஸ்ட் ஸ்டெப் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளால் வந்துட்டு இந்த NI10 பாட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஏதாவது ஒரு மெசேஜை நம்ம சென்ட் பண்ணோம்னா நம்மளோட NI10ல் இருக்கிற டெலகிராம் ட்ரிகரில் அக்சஸ் பண்ண முடியணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா என் பேர்லேருந்து வந்துட்டு டெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஏஜெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஓகே நம்ம என்ன கனெக்ட் பண்ணல. ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த சேட் ட்ரிகர் நோடுங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சேட் நோட் கனெக்ட் பண்ணல, நம்ம டெலகிராம் நோட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இங்கேருந்து நம்ம டெக்ஸ்ட்டை தூக்கி கொடுத்துடலாம். ஸோ டெக்ஸ்ட்டை தூக்கி கொடுத்து அதை பேஸ் பண்ணி நீ ரெஸ்பாண்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா திருப்பி நம்ம அவுட்புட் டெலகிராமுக்கே வரணும். அப்படிங்கிறதுனால டெலகிராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடிட்டு இதில் சென்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் இருக்கும். சென்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெயிட், நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏஜென்ட்டை ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் ஓகே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து இது சொல்லுது. ஸோ இந்த அவுட்புட்டை தூக்கி நம்ம டெக்ஸ்ட்டில் கொடுத்துடலாம். அடுத்து சேட் ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெலகிராம் ட்ரிகரில் மெசேஜுக்குள்ளார ஃப்ரம்முக்குள்ளார ஐடி இதை தூக்கி சேட் ஐடியில் கொடுத்துருங்க. ஓகேங்களா, இதை திருப்பி டெஸ்ட் பண்ணுவோம்.
ஸோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. இது என்ன ஆகும்னா பாட்லேருந்து நம்மளுக்கு மெசேஜ் போயிருக்கணும். ஸோ வந்துட்டு போயிருக்கா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் இன்கரெக்டாக வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ வந்து என்ன பண்ணணும்னா க்ரெடென்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணணும். க்ரெடென்ஷியல்ஸ் வந்து டெலகிராம் அக்கௌண்ட்டுக்கு நான் மாற்றிட்டு இங்கே வந்து N8N அட்ரிபியூஷன் ஒன்று இருக்கும், அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை கொடுத்துட்டு நம்ம வந்து டெஸ்ட்டை கொடுப்போம். ஓகே, ஹவ் கேன் ஐ அசிஸ்ட் யூ டுடே அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ பேசிக்கலி இப்போ வந்து நம்ம டெலகிராமை வந்து நம்ம N8N லிங்க் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓப்பன்ஏயும் டெலகிராமையும் எப்படி வந்து நம்ம N8N லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாங்கள் நிறையா N8N ரிலேட்டட் டுட்டோரியல் வீடியோஸ் வந்து லைனப்பில் வச்சுருக்கோம். இது இல்லாமல் இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான AI ரிலேட்டட் வீடியோஸ் லைனப்பில் இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது எனி டாபிக்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா அதையும் கண்டிப்பாக இல்லை டிஎம் பண்ணுங்கள், இல்லாட்டி எங்களுக்கு கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.